ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் அருளிய திருப்பாவை 16வது பாசுரம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, குடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே, மணிக்கதவும் தாழ் திறவாய் ஆயர் சிறுமிரோமுக்கு அரபரமாய மணிவண்ணன் என்னலே வாய் நேர்ந்தான். தூயோமாய் வந்தோம் துயிலடப்பாடினான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலைக்கதவும் நீக்கேலோர் எம்பாவாய். ஆண்டாள் கீதா, லதா, மாலா, ராதா, ஹேமா, கீதா, ரேவதி, அனு, ஸ்ரீமதி, லக்ஷ்மி, ரம்யா, கவிதா, சுஜிதா, அனன்யா, ஸ்ருதி, மித்ரா, வைஷ்ணவி, வைஷாலி, கிருத்திகா, லக்ஷணா, ஆராதனா, அக்ஷயா, அக்ஷரா, கிருஷ்யஸ்ரீ, சித்ரா, லல்லு, சுதா, டில்லியாத்து, மீரா, வஞ்சுலாத்து மற்றும் ரமாவோட இந்த எல்லா தோழிகளுடன் கோவிலுக்கு போகிறா. ஆனால் காவல் காக்கிறவன் உள்ளே விடமாட்டேங்கிறானாம். தோழிகள் எல்லாரும் ஆண்டாள் இடத்துல சொல்கிறா, அவனுக்கு என்ன திமிரு பாரு, என்ன தைரியம் பாரு, என்ன ஒரு கம்பீரம் பாரு. நார்மலாக பார்த்தா எல்லாரும் கோவிலுக்கு வாங்கோன்னு கூப்பிடுவா, இவன் என்னடா அண்ணா விடமாட்டேங்கிறானே அப்படிங்கிறான். ஆனால் ஆண்டாள் சந்தோஷப்படுறான். கோவிலில் காவல் காக்கிற ஒருத்தனுக்கு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கா. உலகத்துக்கே காவலன் நந்தகோபன், ஆனால் அவனுக்கே காவலனாக இருக்கான். ஆக அவனுக்கு ஒரு ஏற்றம் கொடுக்குறா. நாயகனாய் நின்ற நந்தகோபனோட கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே. தோரண வாயில்னா அழகாக கொடிகள் கட்டி வச்சிருக்கா. வாயில் காப்பானே அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், திருப்பதியில் நம்ம அந்த செக்யூரிட்டியை தாண்டி உள்ளே ஒரு அடி கூட நுழைய முடியாது. இது இப்போவே ஆண்டாள் சொல்லிட்டா பாருங்கோ. முக்கியமாக திருப்பதியில் வேலை செய்யும் ஆட்கள் கவலையே படாமல் ஜருகண்டி ஜருகண்டின்னு அப்படியே பிடிச்சி இழுத்து தள்ளுவா. நாம் நிறைய பேர் அவகிட்ட சண்டையே போடுவோம், அவளை திட்டுவோம், ஆனால் அவள் அசரவே மாட்டா. ஏன்னா அப்படி ஒரு கைங்கரியத்தை கொடுத்துருக்கார் பகவான் ஏழுமலையான். அதனால்தான் ஆண்டாள் அழகா அவளை கொண்டாடுறா. மணிக்கதவும் தாழ் திறவாய், அந்த அழகிய கதவின் தாழ்பாலை திறந்து கொஞ்சம் விடுப்பான்னு ஆண்டாள் தோழிகளோட கெஞ்சரா. ஆயர் சிறுமிரோமுக்கு அரபரமாய மணிமன்னன் நென்னலேவாய் நேர்ந்தான். ஆயர்குல பெண்களான எங்களுக்கு இந்த மாய நீல நிற கிருஷ்ணர் அனுகிரகம் பண்ணுறேன்னு நேத்தியே சொல்லியிருக்கான். அரை பறை அப்படின்னா நோம்புக்கு கொட்டும் பறையை, நென்னலே வாய் நேர்ந்தான் அப்படின்னா எப்போவோ சொல்லிட்டான். ராமாயணத்துலேயும் மகாபாரதத்துலேயும் கீத உபதேசத்துலேயும் எங்களுக்கு எப்போவோ சொல்லிட்டார். அதனால் இன்னைக்கு வந்திருக்கோம். தூயோமாய் வந்தோம் துயிலெடுப்பாடுவான், துயிலெழப்பாடுவான். காலங்காத்தால் ரொம்ப சுத்தமாக என் தோழிகள் எல்லாரையும் கூட்டிண்டு வந்திருக்கேன். மேலும் இந்த கோவிலுக்கு எந்த முறையில் வரணுமோ அந்த முறையில் வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், திருப்பதி திருச்சானூரில் இருக்கும் அலமேலமங்க தாயார் சன்னதிக்கு போனால் கோவில் வாசலில் தாமரை வித்துண்டுருப்பா. அதை பக்தர்கள் வாங்கிட்டு போவா. ஏன்னா தாமரையை தாயாருக்கு கொடுக்கறதுன்னு ஒரு வழக்கம் இருக்குது. இன்னும் அந்த வழக்கம் இருக்குது. ஆண்டாள் அந்த மாதிரி சொல்கிறான். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட இந்த மாயக்கண்ணனை சேவிக்க வந்திருக்கோம். ஆவலாக எல்லாரும் சுப்பிரபாதமும் பாடுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறா. மேலும் பக்தியில் எவ்வளவு தாழ்ந்து போகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. அதனால் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலைக்கதவும் நீக்கேலோர் எம்பாவாய். கோவிலில் போய் பகவானை சேவிச்சுக்கணும்னா அந்த வாசலில் காவல் காப்பவன் கிட்ட வரைக்கும் வினயம் இருக்குது. அங்கே போய் நம்ம அகம்பாவத்தை காட்டினா கோவில் உள்ள பக்தி பகவத் அனுகிரகம் சித்திக்காது. மேலும் இந்த பாசுரம் ஒரு சத்குருவை குறிக்கக்கூடிய ஒரு பாசுரம். எப்படின்னா, ஒரு சமயம் ஒரு ஊரில் மிளகானாழ்வார்னு ஒருத்தர் இருந்தார். இவர் கோயிலில் கைங்கரியம் பண்ணுவர். இவர் வீணை வாசிப்பதில் மிகவும் கெட்டிக்காரர். ஆகையால் பெருமாளை வீணை வாசித்தே சயனித்தும் போது தூங்க வைப்பார். மேலும் அந்த ஊர் மக்கள் மிளகான் ஆழ்வாரிடம் கேட்டுதான் எந்த நல்ல காரியங்களையும் செய்வார்கள். ஏனென்றால் இவர் பெருமாளுடன் டெய்லி பேசுவார். பெருமாளும்
இவருடன் பேசுவார்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால் மிளகானாழ்வாருக்கு ஒரு ஏற்றம் இருந்தது. ஒரு நாள் அந்த ஊருக்கு ராமானுஜர் வந்தார். கோவிலுக்கு போய் மிளகானாழ்வாரை பார்த்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். உடனே மிளகானாழ்வார், நான் நன்னா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுவிட்டு, ஆமாம் என்ன இந்த பக்கம் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னார். ராமானுஜரும், எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு, அதான் உங்களிடம் கேட்க வந்தேன்னார். என்ன டவுட்டு கேளுங்கன்னார். இல்லை நீங்கள் பெருமாளோட பேசுவீங்களாம், அதான் கேட்கலான்னு வந்தேன்னார். மிளகானார், கேளுங்கன்னார். இல்லை எனக்கு இந்த ஜென்மாவில் வைகுண்ட மோட்சம் இருக்கா உண்டான்னு உங்கள் பெருமாளை கேட்டு சொல்லுங்கோன்னாராம். அவ்வளவு தானே, ராத்திரி நான் அவரிடம் பேசிட்டு சொல்கிறேன், நீங்கள் நாளைக்கு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டார். ராத்திரி ஆச்சு. மிளகானாழ்வார் வழக்கம் போல் வீணை வாசித்தார். பெருமாளும் ஆனந்தமாக கேட்டுண்டு சயனிக்க ஆழ்வார் மெதுவாக சுவாமின்னு சொல்ல, பெருமாளும் என்ன மிளகான் பீடிகை பலமாக இருக்குது, என்ன வேணும்னு கேட்டார். அதுக்கு மிளகானாழ்வார், இல்லை நம்ம ஊருக்கு ராமானுஜர் வந்திருக்கார், அவர் என்னிடம் அவருக்கு வைகுண்ட மோட்சம் இருக்கான்னு கேட்டார். பெருமாள் அதற்கு, ராமானுஜருக்கு இல்லாத வைகுண்டம் வேறு யாருக்கு இருக்குது, கண்டிப்பாக உண்டுன்னுட்டாராம். மேலும் மிளகான் வீணை வாசித்தபடி பெருமாளும் சயனித்தார். மறுநாள் காலை ஆச்சு. ராமானுஜர் கோவிலுக்கு வந்தார். மிளகானாழ்வார் அவரை பார்த்து, கவலையே வேண்டாம், உமக்கு வைகுண்ட மோட்சம் உண்டு, பெருமாள் சொல்லிட்டாருன்னு சொன்னார். அதற்கு ராமானுஜர் ரொம்ப சந்தோஷம், ஆனால் எனக்கு இன்னொரு டவுட்டுன்னார். மிளகானாழ்வார், என்ன கேளுன்னார். இல்லை எனக்கு வைகுண்ட மோட்சம் உண்டு அப்படின்னார். உங்களுக்கு வைகுண்ட மோட்சம் உண்டான்னு கேட்டியான்னு கேட்டார். மிளகானாழ்வார் சிரிச்சுண்டே, நான் அவருக்கு டெய்லி நான் கைங்கரியம் பண்ணுறேன், அவரோட இருக்கேன், அவரோட பேசுகிறேன், என்ன போய் கேட்குறியே அப்படின்னு சிரித்தார். உடனே ராமானுஜர் மறுபடியும் கேட்டார், இல்லை உங்களுக்கு மோட்சம் இருக்கான்னு கேட்டிங்களா இல்லையா? மிளகானாழ்வார் இல்லைன்னார். அப்போது சரி, இன்றைக்கி உங்கள் பெருமாளை போய் கேளும், நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு விட்டார். மிளகானாழ்வார் ஒரு மாதிரி ஆச்சரியப்பட்டார். சரி இருக்கட்டும் அப்படின்னுட்டு எப்பவும் போல் பெருமாளுக்கு கைங்கரியெல்லாம் பண்ணார். ராத்திரி ஆச்சு. வீணை எடுத்தார். அப்படியே நல்லா உருக்கமாக வாசிச்சுட்டே இருந்தார். பெருமாளும் வீணையில் மயங்கி சயனத்துக்கு போக மிளகான் சுவாமின்னர். பெருமாள், என்ன இன்றைக்கும் ஒரு பீடிகை போடுற, என்ன வேணும்னாலும் கேளு அப்படின்னார். இல்லை எனக்கு வைகுண்ட மோட்சம் உண்டானார். பெருமாள் சொன்ன உடனே உனக்கு இல்லை அப்படின்னு விட்டார். மிளகான் அதிர்ச்சியோடு கேட்டார், எனக்கு வைகுண்டம் இல்லையா? எனக்கு ஒன்றும் புரியல, கொஞ்சம் புரியும்படி அடியனுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுவேன் அப்படின்னார். பெருமாள் சொன்னார், நீ எனக்கு கைங்கரியம் பண்ணுற சரி, டெய்லி வீணை வாசி என்னை தூங்க வைக்கிற எல்லாம் சரி, என் கூடயே இருக்க சரி, ஆனால் உனக்குன்னு ஆச்சாரியன் குருன்னு யாருமே இல்லையே, அதனால் உனக்கு வைகுண்ட மோட்சம் கிடையாதுன்னு விட்டார். உடனே மிளகானாழ்வார், என்ன பரிகாரம் இருக்குது இதுக்கு நீங்களே சொல்லுங்கன்னார். அதாவது த்ரூவியா ஆச்சாரியனோ குரு இருந்தால் தான் பெருமாளை போய் சேர முடியும் அப்படின்னு பெருமாள் மிளகானாழ்வாருக்கு புரிய வச்சார். உடனே சொன்னார் பெருமாள், நீ ராமானுஜரை ஆச்சாரியனா குருவா நினச்சிக்கோ, உனக்கு வைகுண்ட மோட்சம் உண்டுனார். மறுநாள் தலை ஆச்சு. ராமானுஜர் கோவிலுக்கு வந்தார். மிளகானாழ்வார் அவரை பார்த்து ஓடி போய் அவர் காலில் விழுந்து ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்னு விட்டார். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடின்னு விட்டார். நம்ம நிறைய ஸ்லோகம் சொல்லலாம், நல்ல பக்தியாக இருக்கலாம், ஆனால் பரமாத்மா கிட்ட நெருங்கிறதுக்கு ஆச்சாரியன் குரு அனுகிரகம் இருந்தாலே ஒழிய நமக்கும் பெருமாளுக்கும் நெருக்கம் வராதாம். ஸோ ப்ளீஸ், நம்மளை வழிகாட்ட ஒரு ஆச்சாரியன் குரு வேண்டி இருக்கு. அதனால் அவாவா ஆச்சாரியன் குரு கிட்ட போய் ஆசீர்வாதமும் அனுகிரகத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கன்னு ஆண்டாள் நமக்கு அழகாக காட்டி கொடுக்குறா. நேய நிலை கதவும் நீ கேளோரெம்பாவாய். ஆகையால் ஆண்டாள் ஆச்சாரியனிடத்தில் அனுகிரகம் வாங்கிண்டு ஆசீர்வாதமும் வாங்கிண்டு காவல் காப்பவன் கிட்ட உத்தரவு வாங்கிண்டு கோவில் உள்ளே தோழிகளோடு நுழைஞ்சுண்ட பாவமே ரொம்ப அழகாம். சரி, கண்ணனை எழுப்புவதை விட அவருடைய அப்பா அம்மாவை முதலில் எழுப்புறா.
அதை எப்படின்னு அம்பரமே தண்ணீரே 17வது பாசுரத்தில் நாளைக்கு அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. மடிப்பாக்கம் கண்ணன். ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஆண்டாள் அருளிய திருப்பாவை 17வது பாசுரம். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் அந்த கோபாலா எழுந்திராய் கொம்பனாருக்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பொற்கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். ஆண்டாள் நேத்தி சொன்ன தோழியும் இன்னைக்கு அப்ரஜிதாங்கிற தோழியும் சேர்த்து கோவில் உள்ள நுழைஞ்சுட்டா. அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். துணி தண்ணீர் சோறு இவற்றையெல்லாம் தானம் செய்யும் எங்களுடைய எஜமானே நந்தகோபாலரே எழுந்திராய்னு கிருஷ்ணரோட அப்பாவை எழுப்புறா. பிறகு கொம்பனாருக்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். கொம்பு போல் திடமுள்ள ஸ்ரீகளுக்கெல்லாம் நீங்கள்தான் ராணி, எங்கள் தலைவியே, எங்கள் குடும்பத்தின் குல விளக்கே. இந்த கொழுந்தே அப்படின்னா அவ்வளவு அழகாம் யசோதை. அப்பேற்பட்ட எங்கள் எஜமானியான யசோதையே கண் விழித்து கொள்ளுமா, எழுந்துருமான்னு இவா 2 பேரையும் ஆண்டாள் எழுப்புறா. ஏன்னு கேளுங்கோ. இவாளை எழுப்பினாத்தான் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கமெண்டேஷன் கிடைக்கும். இவா ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, வேறு வழி இல்லைன்னு பரமாத்மா கண்ணன் கிருபா பண்ணித்தான் ஆகணும் இல்லையா? இந்த மாய கண்ணன் நம்மளை தெரிஞ்சும் தெரியாத மாதிரியும் கண்டுக்கவே மாட்டான். அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த ஆகாசத்தின் இடையே பிளந்து திரிவிக்கிரமனாய் வளர்ந்து உலகத்தையும் அப்படியே ரொம்ப ஜோராக அளந்தவனே உம்பர் கோமானே, அதாவது தேவர்களுக்கெல்லாம் தேவனானவனே உறங்காது எழுந்திராய், படுத்துட்டே இருக்காம சத்த எழுந்துருங்கோன்னு கிருஷ்ணனை எழுப்புறா. மேலும் நாங்கள் எல்லாரும் சுப்பிரபாதம் திருப்புள்ள எழுச்சி பாட போகிறோம், எழுந்துருன்னு ஆண்டாள் கெஞ்சரா. நம்ம இந்து தர்மத்தில் ஒரு மெத்தட் இருக்குது. என்னென்னா, ராத்திரி பகவானை டோலோ உற்சவம் பண்ணி தூங்க வச்சு அப்புறம் காத்தால் சுப்பிரபாதம் திருப்பள்ளி எழுச்சி பாடி அழகாக கைத்தட்டி எழுப்புவான். ஆனால் பகவான் தூக்கத்தையே விட்டவன் நமக்காக தூங்குறான், நமக்காக எழுந்துக்கிறான். நம்மளோட ஃபேமிலியில் பகவான் ஒருத்தராகவே ஆயிட்டார் இல்லையா? என்ன ஒரு அழகான மெத்தடை நம்ம முன்னோர்கள் கொண்டு வந்து இருக்கிறார்கள். மேலும் ஒரு நாத்திகன் இருக்கான். நாத்திகன்னா அவனுக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருக்காது, அவன் தான் நாத்திகன் இல்லையா? மேலும் தெய்வம்னா ஆகாது, ஆனால் அவன் ஆற்றுக்கு தெய்வ நம்பிக்கை உடையவன் போகிறான். அப்போது அந்த நாத்திகன் அவன் ஆற்றுல தாத்தா பாட்டி மூதாதையர்கள் எல்லாத்தோட ஃபோட்டோவையும் காட்டுறான். அப்போது அந்த நண்பர் என்ன பைத்தியகாரத்தனமாக தாத்தாங்கிற பாட்டிங்கிற, நான் ஒத்துக்க மாட்டேன்னார். ஏன்னு அந்த நாத்திகன் கேட்க, அவள் எல்லாம் இப்போது என் கண் எதிர்க்க இல்லையே, நீ என்னமோ பாட்டி தாத்தாங்கிற, இது ஒத்துக்க முடியும்னா நாங்கள் சொல்கிற தெய்வமும் அப்படித்தானே. உனக்கு உங்கள் மூதாதையர்கள் வசத்தின, நாங்கள் எங்கள் தெய்வத்தை சித்திரமாக பார்க்கல, தெய்வமாகத்தான் பார்க்கிறோம். நீ மட்டும் உங்கள் மூதாதையர்களை ஃபோட்டோவாக பார்க்கல, ரூபமாக பார்க்கிற. உங்கள் மூதாதையர்கள் நான் பார்க்கவே இல்லை, அதை நான் ஒத்துக்கொள்ள வேணும்னா நீயும் பகவானை பார்க்கல, ஆனால் காட்டுன்னு சொன்னால் எப்படி? என் பரமாத்மாவை நம்புனர். உடனே அந்த நாத்திகன் அவர் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்தானாம். சத்தியம், தெய்வங்கள் சத்தியம், சந்தேகமே வேண்டாம். இவ்வளவும் நான் ஏன் சொல்கிறேன்னா, ஆண்டாள் தெய்வம் இருக்கிறதா பாவிக்கிறா, நந்தகோபன் யசோதை இருக்கிறதா பாவிக்கிறா, கிருஷ்ணன் நப்பிண்ணையோடு இருக்கிறதா பாவிக்கிறா, நம்மக்கிட்டேயும் காட்டி கொடுக்குறா. எவ்வளவு அழகான ஒரு பாசுரம் பாருங்கோ. மேலும் நாத்திகன் எல்லாம் சொல்லுவான், அது சிலை, பொய், கல்லை நம்புவோர் முட்டாள் அப்படின்னு சொல்லுவான். இப்படி சொன்னவனுக்கு ஒரு சிலையே வச்சுருப்பான். என்ன வைத்தறிச்சல், என்ன ஒரு பைத்திகாரத்தனமாக இருக்குது. தெய்வத்தை கல்லுன்னு சொன்னவனுக்கு நீ ஏன் சிலை வைக்கிற?
இதில் வேற எங்கள் தலைவரோட கொள்கைகளை பரப்புவோன்னு சொல்கிறேன். நான் கடைசியாக சொல்கிறேன், எங்கே போனாலும் கடைசியில் இந்து தர்மம் தான் ஜெயிக்கும். எவனாவது பைத்திகார்த்தனமாக ஆர்கியூ பண்ணால் கூட இந்து தர்மம் தான் ஜெயிக்கும். அதனால் பகவத் விஷயத்தை அனுபவிக்கணும்னு ஆண்டாள் ரொம்ப ஆப்டாக சொல்கிறான். செம்பொற் கடலடி செல்வா பல தேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். நந்தகோபன் தூங்கினான் சரி, யசோதை தூங்கினா சரி, செம்பொன்னால் செய்த வீரக்கடலை அணிந்த காலையுடைய பலதேவா, பலதேவான செல்வனான அண்ணன் பலராமன்னு அர்த்தம். நீயும் உன் தம்பியோடு சேர்ந்து தூங்கப்படாது, எழுந்துருன்றா. ஏன்னா நீ தானே உன் தம்பியை எழுப்பணும், அதனால் எழுந்துருன்னு பலராமனை சத்தம் போட்டு எழுப்புறா. நம்ம பஸ்ஸில் போனால் திடீர்னு சடன் பிரேக் போடுவான் டிரைவர், அப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி வருவோம். அந்த மாதிரி ஆதிசேஷனோடு இருக்கும் பரமாத்மாவை பார்க்கணும்னா அந்த ஆதிசேஷனை நம்ம பக்கமாக திரும்ப வச்சா போதும். பரமாத்மா நமக்கு திருவடியோட காட்சி தருவார். சில சமயம் நம்ம குழந்தைய வாவான்னு கூப்பிட்டா வராது, ஆனால் அம்மா மடியிலேருந்து கையை மட்டும் நீட்டி சாக்லேட் வாங்கிக்கும். அந்த மாதிரி ஆதிசேஷனை தட்டினா போடும், பரமாத்மா அழகாக ஜோரா ஜம்முன்னு திருவடியோட காட்சி தருவார். ஸோ அப்போது அப்பா அம்மா அண்ணா 3 பேரையும் அழகாக ஆண்டாள் எழுப்புறாள். ஆண்டாளோட மனசை பாருங்கோ, என்ன ஒரு பாவம். யசோதை என்பது திருமந்திரம், அதை முன்னிட்டே கிருஷ்ணனை அழகாக அணுகி எழுப்புறா. மீதியை உந்து மத களிற்றன் 18வது பாசுரத்தில் நன்னா நாளைக்கு அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. மடிப்பாக்கம் கண்ணன்.